ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடிக்கும் டீப் சீக்குக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஸோ இதனால இப்ப டீப் சீக்ன்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டீப் சீக்ன்றது ஒரு சைனா வந்து கண்டுபிடிச்ச ஒரு கம்பெனி. ஸோ அந்த சைனா வந்து ரிலீஸ் பண்ண மாடல் தான் அது. அதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால யார் வேணா எடுத்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் சாட் ஜிபிடில பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஓப்பனா எடுத்து யாராலையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ் தான். ஸோ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காஸ்ட் எஃபெக்டிவா பார்க்கும்போது வந்து டீப் சீக் வந்து ரொம்பவே கம்மி. 6 மில்லியன் தான் வந்து அதை இன்வெஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் சாட் ஜிபிடியில் பார்க்கும்போது நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனிங் பவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சேம் டீப் சீக்லயும் சரி, சாட் ஜிபிடிலையும் சரி. ஸோ இதுதான் வந்து இந்த சாட் ஜிபிடி டீப் சீக்னா என்ன அப்படின்றது தான். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, டீப் சீக் வந்து 2 மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டீப் சீக் R1, இன்னொன்று வந்து டீப் சீக் V3. ஸோ ரெண்டுத்த பத்தியுமே என்ன, டீப் சீக்னா என்னன்றத பத்தி டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் ரிலேட்டட் வீடியோல கொடுக்குறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.